ஒருத்தர் அடிபட்டு வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம உள்ளே வச்சு சிகிச்சை பண்ணுறோம்னா, இப்போ ஒருத்தர் 2 பேர் வந்தால் சிகிச்சையே பண்ணலாம். இப்போ ஒரு 5, 6 பேரை மொத்தமாக தூக்கிட்டு வந்து அ ஒரு ஒரு கேம்பில் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்க. அ ஒரு மெடிக்கல் கேம்பில் வச்சு ட்ரீட் பண்ணுறாங்கன்னா, சில பேத்துக்கு வந்து நெஞ்சில குண்டடி பட்டிருக்கலாம், இல்லை கையில் பட்டிருக்கலாம். சில பேத்துக்கு வந்து ஸ்பைனில் பட்டிருக்கலாம். சில பேத்தால வந்து அந்த வலியை தாங்கிக்கவே முடியாது. அப்போது அந்த கேம்பில் அவங்க சூசைட்லாம் பண்ணிப்பாங்க. அந்த அந்த மிலிட்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, சூசைட்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்க வந்து ஃபுல்லாக தடுத்தாகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே அவங்களுக்கான அந்த பெயின் கில்லர் அது எல்லாமே கொடுத்து, அதனால் சைக்கலாஜிக்கலாகவே நீங்கள் சொன்ன மாரி வந்து இவங்க வந்து அதுக்கு முன்னாடி அதுக்கெல்லாம் ட்ரெயின் ஆகியிருப்பாங்க. இவங்களோட கண்ணுக்கு 2 விஷயம் மட்டும் தான் தெரியும். ஒன்று வலி, இன்னொன்று அந்த உயிர். இது 2 விஷயம் தான் தெரியும். அவங்க அவங்க வந்திருக்கவங்க நமக்கு ரிலேட்டிவா இல்லை எதுவுமே தெரியாது. இப்போ ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு, அதுவும் வலியோட துடிச்சிட்டு இருக்கு. அதை நம்ம காப்பாற்றணும். இது மட்டும் தான் அவங்க சைக்கலாஜிக்கலாகவே அவங்க அப்படி தான் அதுக்கு ரெடி ஆயிருப்பாங்க.